முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு போகவும் என்ட்ரியில் பார்த்தா அவளோட மாமியார் வந்து, நீ ஒரு நல்ல ஒய்ஃபாக வீட்டில் இருப்பேன்னு சொல்லி நான் நினச்சா உன் இஷ்டத்துக்கு வர டைம் என்ன பார்த்தியா, இதுதான் நீ வர லட்சணமா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் சொல்கிறான், சரி உன்னோட சேலரியை கூட சீக்கிரம் அப்படின்னு கேட்கவும் அவள் பணத்தை கொடுக்கவும் அவங்க மாமியார் கேட்குறாங்க, என்ன சேலரி இருக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அடுத்த தடவை கரெக்டாக வரணும் பேமெண்ட்டு, இன்னும் குறையிற மாதிரி எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அவனை 2 பேரும் மாறி மாறி அடிச்சு துன்புறுத்துறாங்க. நைட்டு நீ தான் போய் கடையில் போய் மார்க்கெட்டில் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் வீட்டுக்குன்னு சொல்லவும் அவள் சொல்கிறா, எனக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் போகிறதுக்குன்னு சொல்லவும், அப்படியா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி அவள் கட்டை எடுத்து அடிக்கிறா மாமியார். நீ என்ன பெரிய இவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காத அப்படிங்கவும் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறான், எனக்கு பசிக்குது, அவளை சீக்கிரம் சமைக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சொல்லவும் போய் சாம அவன் சொல்கிற கேட்கல, இன்னும் ½ சமைச்சுங்க ரெடியாக கொண்டு வந்து தரணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் ஹஸ்பண்ட் சொல்கிறான், ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் வேற இவளுக்கு பணம் கொடுத்து இவளை வாங்கியிருக்கேன், கொடுமை நினச்சாலே அப்படியே கோவமா வருது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இவ வந்து சமைக்க போகிறான். இந்த இடத்துல மைண்ட் வாய்ஸ், இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம